சுந்தர் சி இயக்கிய மதகத ராஜா கிட்டத்தட்ட 2013 வருடமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்ட விஷால் தான் எங்கும் பேசுபொருளாக இருக்காரு. அதற்கு காரணம் விஷால் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப தடுமாறி வந்தார். குறிப்பாக அவரால் பேசக்கூட முடியல, கைகள்லாம் நடுங்குச்சு. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சண்டைக்கோழியாக பார்த்த விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடங்கி ஒடுங்கி அவர் கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஆச்சு, எதனால் இவ்வளோ தளர்ந்து போயிட்டாரு, அவரால் பேச முடியல, அவரால் சரியாக பார்க்க முடியல, கைகள் நடுங்குது அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க எல்லா மீடியாலையும். இப்போ இந்த நேரத்தில் விஷாலை பற்றி பலவிதமான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு. அதே சமயம் இப்போ விஷாலோடு நெருங்கி பழகிய நண்பன் இதெல்லாம் மேனேஜர் மாதிரி சொல்கிறாங்க. அவர் பெயர் ராஜா. அவர் இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஷால் அவர்கள் இந்த அளவுக்கு நிலைமைக்கு போனதுக்கு காரணம், ஒரே காரணம் யார் அப்படின்னா இயக்குனர் பாலா. அவர் தான் அவன் இவன் படத்தில் பார்த்தீங்கன்னா விஷாலை அந்த மாருகன் கேரக்டரில் நடிக்க வச்சார். அதுவும் விஷால் அவர்கள் மாருகன் கேரக்டர் நடிக்கிறதுக்கு போல ஒரு பக்கம் கண்ணையே உள்ளே வச்சு தைச்சிட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க அவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு அந்த ஆப்ரேஷனில் தான் முடிச்சதுக்கப்புறம் கூட அவருக்கு வலி வந்திருக்கு. அப்பப்போ மைக்ரேஷன் பிரச்சனை வந்திருக்கு. அதனால் வலி பயங்கரமாக அவர் கதறி துடிப்பார். அதுக்கப்புறம் தேவையில்லாத சில பழக்கங்கள் அந்த வலியை மறக்கிறதுக்காக அதெல்லாம் ஏற்படுத்திட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த வலி அதிகமாகிட்டே இருக்குது. அவரும் லண்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஆனாலும் கூட முழுமையாக குணமாகல. ஆனால் இன்னைக்கு இப்படி விஷாலை பார்ப்போன்னு கொஞ்சம் கூட நினச்ச பக்கம் இல்லை. விஷால் அவர்கள் தன் கூட வேலை செய்பவர்கள் எல்லாத்தையும் தூக்கி வச்சு அழகு வைப்பார். அவங்கள மேலே மேலே உயர்த்திட்டே போவார். அப்படிப்பட்ட விஷால் அவர்கள் இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதற்கு முழு காரணமும் இயக்குனர் பாலா தான். அவருக்கான நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தண்டனையை வாங்கி கொடுப்போம். விஷாலுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி சிக்கல் ஏற்பட்டதுக்கான அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் சேகரிச்சிட்ருக்கேன். சேகரித்து அதன் அடிப்படையில் பாலா மீது நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியும் கோபமாகவும் சொல்லிக்காரு. ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.